அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அங்கே பொண்ணு பார்க்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை கேட்டோம் அப்படின்னோம்னா அந்த பொண்ணு செட் ஆகும். பொண்ணோ மாப்பிள்ளையோ யாராக இருந்தாலும் சரி அவங்க செட் ஆகுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் துவைச்ச புடவையை காய போட்டிருந்தாங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு நிமித்தம். அந்த வீட்டில் பொண்ணு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு ஜோடி துணிமணி, வேஷ்டி, சட்டை, புடவை இதெல்லாம் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம பார்த்துட்டு போனாலும் கண்டிப்பாக நம்ம அந்த கலத்திரம் நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மஞ்சளும் சந்தனமும் அரைச்சி வச்சுருப்பாங்கல்ல, வீட்டுக்கு போகிறோம், எதுக்கு மஞ்சளும் சந்தனமும் கொடுக்குறாங்க அப்படின்னா அது மஞ்சள், சந்தனம், இந்த குங்குமம் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஒரு சுபகாரியம் நல்லபடியாக நடக்கணும், பார்க்கும்போது ஒரு மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி கொடுப்பாங்க. அதையும் பார்த்துட்டு போகும்போது நல்ல ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த பொண்ணும் மாப்பிள்ளையே செட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி பொண்ணு பார்க்க போகும்போது ரெண்டு கன்னி பெண்கள் எத்தாப்புல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம், என்ட்ரன்ஸில் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கன்னி பெண்களை பார்த்துட்டு போனாலும் ஒரு நல்ல ஒரு நிமித்தமாக இருக்கும். திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதே மாதிரி நிறையா ட்ரெஸ்ஸு, பல வண்ண துணிகளை பார்த்தாலும் சரி, பல வண்ண மலர்களை பார்த்தாலும் சரி, அந்த வீட்டில் பெண்ணோ மாப்பிள்ளையோ கொடுக்கறதுக்கு சம்மதமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி முகம் பார்க்குற கண்ணாடி, இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம், முகம் பார்க்குற கண்ணாடி எதுக்காண்டி முன்னாடி வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல சகுனத்துக்காண்டி தான் வைக்க சொல்கிறது. அதனால் அந்த முகம் பார்க்குற கண்ணாடியை நம்ம பார்த்துட்டு போனோம்னா கண்டிப்பாக அந்த இது பெண்ணோ மாப்பிள்ளையோ அமையும். அதே மாதிரி ரெண்டு பேர் கை கோத்துக்கிட்டு, ஆணோ பெண்ணோ ரெண்டு பேர் கை கோத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணோ மாப்பிள்ளையோ கண்டிப்பாக செட் ஆகும். இந்த மாதிரி நிமித்தங்களை நம்ம பார்த்துட்டு போகும்போது கண்டிப்பாக அந்த சகுனம் நல்லாயிருக்கும். பெண் மாப்பிள்ளை அமைஞ்சிருவாங்க. உங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடந்துடும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கடைபிடிங்க, நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.